யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்ட். பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. இவன் ஒரு ஸ்கேம். இவன் மாட்டோன்னு நினைச்சா வாங்கட அடிக்கலாம். பாத்துக்கலாம். எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம். ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன். தேங்க்யூ. வணக்கம் மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா நீங்க எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கேபிஒய் பாலாவோட சீக்ரெட். விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேபிஒய் பாலா வந்து முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி செய்யும் போது வைக்கும் போது இந்த மாதிரி ஃபண்டு பண்றேன்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல. ஸோ அப்பயே தெரியும் இவர் ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒரு டீம் இருக்கு, பிளாக்கா ஒயிட்டா மாத்துறானுங்க, இல்லை ஏதோ ஒரு ப்ரோபகண்டா பண்றானுங்கன்னு தெரியும் நமக்கு. ஸோ பெருசா நம்ம கன்சிடர் பண்ணல, என்னத்த ஏதோ பண்ணிட்டு போறேன், அதனால 4 பேர் நல்லா பயனடி. இவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும், அதாவது இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கானுங்க, அவனுங்க வியூஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்ற பொருள், வீட்டில் மிச்சமான பொருள்லாம் மடிச்சு கட்டிட்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு நாய்க்கு போட்டால் பரவாயில்ல, வீட்டில் மிச்சமாக இருக்க பொருளை நாய்க்கு போட்டால் பரவாயில்ல, அதுகளுக்கு அதுவே பெருசு, அதுகளுக்கு அது தேவாமிர்தம் மாதிரி. பட் மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு நீங்கள் மீதமான பொருளை கொடுக்குறீங்கல்ல, ஸோ அது வந்து தப்பான விஷயம். அதை வீடியோவாக எடுத்து நான் மக்களுக்கு உதவி செய்கிறேன்ற பேரில் போய் ஒரு உட்காந்து ஒரு பார்ட்டிலாம் வித்துக்கிருக்கோம், கொய்யாக்கா அதை வித்துக்கிருக்கோம். அது கொய்யாக்கா ஒரு நாளைக்கு விற்றா 50 ரூபா லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்டிக்கு அது போதும், ஒரு ஆளாக இருக்க அந்த பார்ட்டிக்கு அது செலவுக்கு போதும். அந்த பார்ட்டி அந்த 50 ரூபாய் விற்கிறது திடீர்னு போய் 500 ரூபாய் கொடுத்து அந்த ஒத்துமொத்த எதையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டி ஓகே நல்லது தானே நினைச்சிட்டு வாங்கிட்டு அந்த பொருளையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த 500 ரூபாயும் கொடுத்துட்டு அந்த வீடியோ மூலிமா இவன் 5000 சம்பாரிச்சு போயிடுவான். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. இப்போ உதவி செய்யறதுன்றதே ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து வந்தது தான். அவங்க என்ன பெரிய காசு வச்சிருக்கவங்கலாம் பொழுது போகாமல் மக்கள் மத்தியில் போய் அவனுக்கு அது செலவே கிடையாதுங்க. நீங்கள் செலவு பண்ணும்போது வீடியோவை போடும்போது ரெவன்யூவில் அதை எடுத்துருவான், அதை விட டபுளாகவே எடுத்துருவான். நீங்கள் நினைப்பீங்க சேவை மனைப்பான்மையாக இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் பல வகையில் இருக்கிற மாதிரி இது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அவ்வளோதான். இதுவே புரியாமல் பல பேர். சரி ஓகே, இந்த பஞ்சாயத்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பைத்தியத்துக்கு சப்போர்ட் பைத்தியமே சொல்லுவாங்க, இல்லை பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட் பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கோமாளிக்கு சப்போர்ட் கோமாளின்ற மாதிரி கேபிஒய் பாலாவும் ஒரு கோமாளி தான். ஐ மீன் ஒரு காமெடி ஆக்டர் தான். அதே மாதிரி கூல் சுரேஷ் அது ரியல் லைஃப்லேயே கோமாளி தான். 2 கோமாளியும் சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, கேபிஒய் பாலாவுக்கு எங்க இருந்து ஃபண்டு வருது, இவ்வளோ காசு எங்கே வருது, காலேஜ் கட்டுறதுக்கு, காலேஜ்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு, ஃபியூச்சரில் காலேஜ் கட்டுவார், ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு, அப்புறம் ஆம்புலன்ஸ் 15 ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வருது. ஏன்னா அவனும் சக கோமாளி தான். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு. இந்த விஜய் டிவிலேருந்து எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ இதை வச்சுட்டு இப்படி பண்ண முடியாது, பின்னாடி ஏதோ ஃபண்ட் இருக்குது, யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. இதுல இருந்தா அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த கோமாளியை வச்சு கோமாளியை முடிச்சு விட்டாங்க. இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவனுங்கெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஸ்ட்ராட்டஜி நின்றோம். நேபாள் இது ரொம்ப சீரியஸான மேட்டரா போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவசரம்னு அழைச்சா ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ்னு அழைச்சா பாலா வருவார். டேய் சும்மாறா. உதவிகள் செய்தே பலர் டிபியில் வந்தார், பலர் உதவிகள் கேட்டதற்கு ஜிபேயும் தந்தார். டேய் சும்மாறா. சின்ன திரையில் நல்ல பையன், இன்று ஊரே வியக்கும் செல்ல பையன். நிஜத்தில் நடிக்க தெரியாத பாலா திரையில் மாபெரும் நடிகனாக வலம் வருவார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறான்னு கேக்குறியா? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. இந்த உமாபதின்னு சொல்லி பழைய டிக்கெட் இருப்பார்ல, ஒரு செய்தி சேகரிப்பாளரா என்னன்னு தெரியல, இது ஜேர்னலிஸ்டா என்னமோ ஒன்று, யாரும் தெரியல, பத்திரிகையாளர் போல. ஸோ அந்த நபர் வந்து இப்போ நிறைய யூடியூப் வீடியோ பேசிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் அந்த டைமிங்ல அவர் பார்த்தது, வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இப்போ பேசிட்டு இருப்பாங்க. பயில்வான் ரங்கநாதன் இருக்காப்ல, இல்லை அவர் பத்திரிகையாளர், ஆனால் உள்ள சினிமாலே இருப்பார். அங்கே இருக்க கிசுகிஸ் எல்லாம் வெளியே எடுத்து உடச்சு விட்டு அது ஒரு ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பழைய டிக்கெட், இந்த ஆர்மி ரிட்டையர்டு, இந்த டாக்டர்ஸ் ரிட்டையரு, இந்த மாதிரி ஆட்கெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏன்னா யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்த கசப்பான உண்மை அப்படின்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, அது அவங்களோட விருப்பம். போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனாலே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யூடியூபருக்கு எவ்வளோ டிமாண்டுன்னு பாருங்க. திருமண பக்கம்லாம் யூடியூப். ஒரு காலத்துலலாம் யூடியூபர்னா ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் எவனாச்சும் ஒருத்தன் பெருசா இருப்பான். இப்போ தடிக்க விழுந்தாலே இன்ஜினியர்ன்ற மாதிரி தடிக்க விழுற வீட்டுல போய் எல்லாம் கேமரா வச்சுறாங்க, வீடியோ கொடுக்குறாங்க. என்னங்கடா நீங்க? சரி விடுங்க, இது வேற மேட்ரு. மெயின் மேட்டருக்கு வருவோம். நேபாளில் ஒரு பெரிய ரிபல் கிரியேட் ஆச்சு. இந்த ஜென்சின்ற பைத்தியங்கள்லாம் சந்திச்சுல்ல,
ஜாம்பி கூட்டம். ஜாம்பி கூட்டம் பார்லிமெண்ட்டே எரிச்சாங்க இல்லை. ஸோ இந்த கூத்தை நம்ம பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஒரு ஜென்சி கூட்டம் தான், ஒரு ஏதாவது சரியான வழிநடத்தல் இல்லை, தப்பான வழிநடத்தல்னு நம்ம சொன்னோம். அப்பவே சொல்லியிருந்தோம் தப்பான வழிநடத்தல். அந்த கோமாளியை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இப்போ கண்டிப்பாக அது கரெக்டாக இப்போ தும்புனா தான் கரெக்டாக இருக்குன்றக்காக அந்த கோமாளியை தூக்கிட்டு வரேன். இந்த நபர் தான் அந்த ஜென்சி கூட்டத்துக்கு ஒரு ரிபலா கிரியேட் ஆயிருக்காரு. ஆரம்பத்தில் பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள இன்டர்கேட் பண்ணி குழந்தை இறந்துருச்சு, இது உமாபதி அவர்கள் சொன்னது தான். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாப்புல. இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது ஆமால பாயிண்ட் இருக்குல்ல, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி அந்த ட்ரெண்டிங் மூலியமா இவர் வந்து பல வேலைகள் பார்த்துருக்காப்புல. ஸோ இவர் ஒரு அனுதாப ஓட்டு வாங்கி மக்கள் மத்தியில் எமோஷனலாக சென்டிமெண்ட்டாக பேசி, இதே தான் கேபிஒய் பாலா, இதே தான் அந்த அர்சாசாயின்னு ஒருத்தர் இருப்பேன், அவனை பற்றி நான் அப்போவே சொன்னேன். இவன் சரியான ஆள் கிடையாது, இவன் ஏதோ பண்ணுறான், அப்படி கிடையாது, காசு எப்படி வருது இவங்களுக்கு. அது ஒன்றுக்கு 4-5 சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பான், வேறு லாங்குவேஜில் வேறு சேனல், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் உருவாக்கியிருப்பான். இது அப்படி இருக்காது. என்ஜிஓன்னு சொல்லிட்டு பேரில் என்ன சொல்கிறது, பிளாக் ஒயிட் ஆக்குவாங்க. ஸோ இது நடக்குது, எல்லாருமே காமனாக தெரியும். எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது 19 ஆனால் நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது, பொய்ன்னு சொல்ல முடியாது, நடக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அங்க நேபாளில் நடந்த மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு, உள்நாட்டு கிளர்ச்சிக்கு இந்த தளபதி, அது குட்டி குஞ்சான் வேலை பார்த்துருக்கேன், ஜென்சிஸ் அப்படிலாம் வேலை வாய்ப்பு இல்லை, அது இல்லைன்னு சொல்லி கதறி ஏற்றி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டிப்ரெஷனில் இருக்கானுங்க, கோவத்தில் இருக்கானுங்க. இந்த கோவத்தை யாராச்சும் அறுவடை பண்ணணும். விஜய், சீமான் வாய்ப்பு இல்லை, சீமான் வந்து பொலிட்டிக்கலாக வந்துட்டாப்ல. விஜய் வந்து குஞ்சான் சினிமா பிரபலங்கள், அது அவ்வளோவா வேலைக்காகுது. அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாதாரண ஆளாக இருக்கணும், ஆனால் அவனும் ஒரு கோமாளியாக இருக்கணும். ஸோ அப்படி ஒரு ஆளை தான் கேபிஒய்யாக பயன்படுத்துகிறாங்கன்னு உமாபதி சொல்கிறாப்புல. இவன் அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவனுக்கு அந்த பொட்டன்ஷியல் கொண்டு வர முடியாது, ஈஸியாக மாட்டிடுவான். நம்ம கண்ணில் மாட்டாமையா இருப்பேன். இவன் அந்த அளவுக்குலாம் அவ்வளோ தூரத்துக்குலாம் அவனை கொண்டு வர முடியாது. என்ன வரைக்கும் என்ஜிஓ வரைக்கும் இருக்க வரைக்கும் தான் அவன் படம். அதுக்கு மேலே வந்துட்டான்னா இப்போ மக்கள் கூட ஒரு கிளர்ச்சி, பொலிட்டிக்ஸ், ரிபல்னு வந்துட்டானாலும் நம்ம கண்ணில் படாமல் போகவே மாட்டான். ஸோ மாட்டிப்பான். இப்போ அதுக்குள்ளேயும் அவன் இந்த பொலிட்டிக்ஸ்குள்ளே மூவ் பண்ணுறக்குள்ளேயும் முடிச்சு விட்டாங்க. ஸோ இங்கே ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அவனுடைய ஒவ்வொரு அடியும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. இவங்க எப்போது ஆரம்பிச்சிருக்கணும், இந்நேரத்துக்கு ஒரு தமிழ்நாடு ஒரு ரத்த ஆயிருந்திருக்கணும். ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணமே பல விஷயங்கள், பல அவேர்னஸ். ஸோ நீங்கள் நிறைய அவேர்னஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே வேர்ல்டு வரையும் நிறுத்த முடியும். ஓகே, மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த கேபிஒய் பாலா வந்து படம் நடிக்கிறதுக்கு 50 பெண்கள் ஹீரோயினியை தேடினாங்களாம். 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். 51 தான் இந்த ஒரு பெண் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம், நடிக்கிறக்காங்களாம். 6 நோட் பண்ணிக்கோங்க, அவர் டிஷர்ட் நோட் பண்ணிக்கோங்க. ராகவா லாரன்ஸ், இவர் அம்மாவுக்கு வந்து சென்டிமெண்ட் ஃபீல், அம்மாண்டு அவங்க அம்மா இருக்கும் போதே கோயில் கட்டி அம்மா சென்டிமெண்ட் மூலிமா ஒரு பிரபலமானார். அவர் அவ்வளோதான் ஃபெயிலியர் மாடல், அது வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு உதவாது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப 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 இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. காந்தி கண்ணாடி முதல் படம் யாரோட படம்? கேபிஒய் பாலாவோட படம். காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் எடுக்கிறாப்புல. காந்தி கணக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணிக்கோங்க, நான் கனெக்ட் பண்றேன். காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் படம் செப்டம்பர் 5, இந்த மாசம் தான், செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. எனக்கு இந்த வாவு சிதம்பரநாத் பிள்ளைன்னு இருக்காருல்ல, அவரோட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒன்று எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன் பர்சனலாக ஒரு பிரதர்கிட்ட சொன்னேன், ப்ரோ அப்படி ஏதோ கனெக்ட் ஆகுது ப்ரோ, என்னன்னு தெரியல, ஏதோ சிதம்பரம் பிள்ளைக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ட் ஆகுது, என்ன ஏதோ ஒரு மெசேஜ் தெரியுது, என்னன்னு புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. விஷயம் என்னன்னா, செப்டம்பர் 5 யாரோட பர்த்டே? வாவு சிதம்பிள்ளை. அவர் பிறந்த டேட்டை பாருங்க, செப்டம்பர் 5 1872. டெத் ஆனது நவம்பர் 18 1936. ஸோ இதை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த மேட்டர் எல்லாம் பிடிச்சிக்கோங்க. இப்போ இவர் பிறந்த தேதியில இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். காந்தி கணக்குன்னு ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரநாத் பிள்ளைக்கு வெளிநாடுகள்ல இருந்தோ பல இடங்கள்ல இருந்து, ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன், மேபி ஆப்பிரிக்கால இருந்தக்கூடிய காந்தியோட கணக்கு, காந்தியும் அங்கே ஆப்பிரிக்கால அதெல்லாம் கணக்கில் இருக்காரு. ஸோ காந்திக்கு ஃபண்ட் அனுப்பியிருக்காங்க ஒரு 5,000 நினைக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5,000 5ஆம் தேதி 5,000 காந்தி கணக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோ. 5,000 அனுப்பியிருக்காங்க. அந்த காலத்து பணம்னா 5,000 ரொம்ப அதிகம். ஸோ அங்கே அனுப்பியிருக்காங்க. வாவு சிதம்பரம் பெரிய ஒரு பணக்கார ஒரு ஃபேமிலி தான். மக்களுக்காக செக் இழுத்து பாவம் மனுஷன் இந்த பாதாரி மக்களை நம்பி உள்டாப்ல முடிச்சு விட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரனோட முக்கியமான குடிமைப்படி என்னன்னா வணிகம்.
கப்பல் வணிகம், அதையே கைப்பற்றினாரு. இந்த பைத்தியக்காரங்க எப்படிலாம் இவர் வவுசி பின்னாடி நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரு தலைமைன்னு சொல்ற கோமாளி, சரி கோமாளி பேர்ல இருக்காங்க, அவங்கலாம் அந்த வவுசி பின்னாடி நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நேதாஜி பின்னாடி நின்றுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டமே வேற. இவங்க எப்படிலாம் நக்கி பொழைக்கிறவங்க தானே. ஸோ அங்கே நக்கிட்டாங்க. சரி, மேட்டருக்கு வருவோம். இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி 5000 ரூபாய் பணம் அனுப்பப்பட்டிருக்கு. அதாவது செப்டம்பர் 5ன்னு சொல்லல, 5000 ரூபாய் பணம் அனுப்பப்பட்டிருக்கு காந்திக்கு, நேற்று இவருக்கு கொடுக்கறதுக்கு, வவுசி கொடுக்கறதுக்கு. ஸோ வவுசியை பற்றி தெரியாது, காந்தியை தெரியும். காந்திக்கு ஃபண்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் உலக நாடு முழுவதும் ஃபண்டு வரும், ஆதரவுலாம் வரும். அதனால அனுப்பியிருக்காங்க. காந்திட்டே இவர் லெட்டர் போட்டு கேட்டிருக்காரு, கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இவர் செத்தே போயிட்டாப்ல. ஸோ இதுக்கு பேர் காந்தி கணக்குன்னு சொல்லி ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு வசை சொல்லு மாதிரி இருக்கும். காந்தி கணக்கு காந்திட்ட போனால் திருப்பி வராது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த கேபிஒய் பாலா ஃபர்ஸ்ட் நடிக்கிற ஒரு படம் பேர் என்ன தெரியுமா? அந்த கேரக்டர் பேர், அந்த படத்துல நீ கதிரா. ஏண்டா இப்படி பண்றீங்க? இதை டீகோட் பண்றது நான் என் பேர் கதிர். நான் உங்களுக்கு சொல்றேன்ல, ஏதோ ஒண்ணு நடக்குது, அது புரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன மாதிரின்றது ஒன்று பர்டிகுலரா பிடிக்கல, பிடிச்சிட்டா சொல்லிடுறேன், அப்படின்ற மாதிரி பிடிச்சு சொல்றேன். செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகுது. வஉசி சிதம்பரனோட பிறந்த நாள் அன்னைக்கு. காந்தி கணக்கு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ஜிஓன்ற பேர்ல மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கான். நோட் பண்ணிக்கோங்க, காசை வச்சு ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த உதவி கிடைக்காம இறந்தவர் தான் வஉ சிதம்பரனார் பிள்ளை. காந்தியோட கணக்குல மாட்டினவர் தான் வஉ சிதம்பரனார் பிள்ளை. அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் செப்டம்பர் 5 வஉ சிதம்பரம் பிறந்தநாள் அன்னைக்கு காந்தி கணக்கு, காந்தி கண்ணாடின்னு படம் ரிலீஸ் பண்றான் இந்த கேபிஒய் பாலா. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கோ இன்சென்ஸா இல்லை கான்ஸ்பிரசியா? வேணாம்ப்பா, இதுக்கு உரிமையில பேசணுன்றப்ப அதுக்கே கடுப்பாறாங்க. நான் மரியாதையே பேசிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி பச்சையா கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு தெரியுது எனக்கு. உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? சரி, இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா மேட்ரு இருக்கும். கேபிஒய் பாலாவோட ஏஜ் என்ன? 30. 1995 பிறந்திருக்காப்ல. அந்த படத்துல காந்தி கண்ணாடி படத்துல நடிச்சிருக்கிறது பேர் என்னன்னா, முதல் படம் கதிர்ன்ற பேர்ல, வெறும் ஷார்ட் கதிர். இவர்கள் ரோபோ சங்கர் டெத் ஆயிருக்காப்ல. எப்போ? செப்டம்பர் 18 டெத் ஆயிருக்காப்ல. விஷயத்துக்கு வருவோம். இப்போ அந்த மேட்டர் விட்டுருவோம். விஜய் டிவி ப்ராடக்ட் நல்லா பிடிக்கும். விஜய் டிவி ப்ராடக்ட். ஸோ புரியும் நினைக்கிறேன். லயலா காலேஜ் வந்து வந்தவங்க இப்பெல்லாம் சினிமாவில் கோல வச்சுவாங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் வந்தவங்க இப்பெல்லாம் சினிமாவில் கோல வச்சுவாங்க. அடுத்த அரசியலுக்குள்ளேயும் வருவாங்க. விஜய் லயலா காலேஜ். பட் சினிமாவில் ஜொலிச்ச நிறைய பேர் லயலா காலேஜ் தான். அதே மாதிரி விஜய் லயலா காலேஜ்லேருந்து வந்தவர் சிவகார்த்திகேயன் விஜய் டிவி ப்ராடக்ட். ஸோ அடுத்த கட்டம் லயலா காலேஜ் ப்ராடக்ட். அதாவது லயலா காலேஜ்ன்ற ஒரு அகாடமி முடிஞ்சு வச்சு, அதுலேருந்துலாம் படம் ஓடாது. இப்போ விஜய் டிவி ப்ராடக்ட். என்ன மாதிரி பண்ணி கோமாளித்தனம் பண்ணி விஜய் டிவியில் போய் டீ கொடுக்குற வேலைக்குனாச்சும் போய் சேர்ந்துடணும். சேர்ந்துக்கிட்டு உங்களை சொல்கிறேன், டீ குடிக்கிற வேலைக்கு சேர்ந்துடணும். சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு பெண் வேடம், ஆண் வேடம், ஏதாச்சும் காமெடி ரோல் இப்படிலாம் பண்ணி உள்ள வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி படம் நடிச்சிடலாம். நான் மதராசின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். கோடியில் சம்பளம் வாங்கிட்டு மதராசின்னு இருப்பேன். சரி, ரைட்டு, விஷயத்துக்கு வரும். ரோபோ சங்கர் அவரே இறண்டார். அவரோட பொண்ணுக்கோட கல்யாணம் வந்து அம்பானியோட திருமணம் மாதிரி பேசப்பட்டுச்சு. உங்களுக்கே தெரியும், பயங்கரமான கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க, பயங்கரமா செலவு பண்ணியிருந்தார். இவர் ஒரு காமெடி ஆக்டர் தான், அவ்வளவா பிரம்மாண்டமான நடிகர் கிடையாது. வடிவேலு, செந்தில் இவங்கள மாதிரிலாம் இல்லை, சாதாரண ஆள் தான். சமீபமா சொற்பமான படங்கள் தான் நடிச்சிருக்காரு. டிவி சீரியல்ல வெறும் ஆக்டர் தான். இவருக்கு பரம்பரை சுத்தம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த டிவி சீரியல்ல வந்து தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்காரு. இவ்வளவு பிரம்மாண்டமா எப்படி செலவு பண்ண முடிஞ்சுச்சு? முதல் கேள்வி. ஸோ இது உங்களுக்கு புரியாது. பெரிய தலைமைகள்லாம் எப்படி இவருக்கு கல்யாணத்துக்கு இதெல்லாம் போக முடிஞ்சுச்சு கேட்கல. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்க, அம்பானி வீட்டு கல்யாணத்துலையும் பெரிய தலைமைகள், பில்கேட்ஸ், எலன் மஸ்க், எல்லா பைத்தியக்காரங்களும் உள்ள வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், பெரிய தலைமையோட மேரேஜ் ஃபங்க்ஷனை அவங்க மீட்டிங்காக பயன்படுத்துவாங்க, ஹப்பா பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ ரோபோ சங்கர் மேரேஜும் அப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இருக்காதா? நம்ம ஊர் தலைமைகள்லாம் போச்சுல, அது பிரம்மாண்ட தலைமைகள், இது குட்டி தலைமைகள் போச்சா இல்லையா? சரி, ரைட்டு, விட்டுருங்க. இப்போ இவர் வந்து இறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு அளவில் அவர் உயிர் பிரிந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இவரோட டீட்டெயிலுக்கு வருவோம். இவர் வந்து டெத் டீட்டெயில் வருவோம். இவர் பிறந்தது வந்து டிசம்பர் 24. அதை கூட்டிங்கன்னா 6ன்னு வரும். ஸோ ஓகே, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அது 6 தான். 6 மைண்டில் வச்சுக்கோங்க. 6ன்றது வந்து 9ஆகவும் குறிக்கப்படும். மதுரையில் பிறந்திருக்காரு. இறந்தது எப்போ அப்படின்னா செப்டம்பர் 18, 2025. செப்டம்பர் 18, 9, செப்டம்பர் மாதம் 9, 2025, 9, 999. அதை அப்படியே திருப்பி போட்டால் 666. புரியுதா உங்களுக்கு? கோஇன்சிடென்ஸா? சரி, இது மட்டுமானா வஉ சிதம்பரனார் பிள்ளை இருக்கார்ல, அவரோட டேட், அதாவது கால வரையறைகள் இருக்குல்ல, 64 ஆண்டுகள் உயிரோட இருந்திருக்காரு. ரோபோ சங்கர் 46 ஆண்டுகள் உயிரோட இருந்திருக்காரு. ஏஜ் 64, 46.
புரியுதா? இல்லை இதுவும் கான்ஸ்பிரசியா? சரி, ஏன் ப்ரோ வாவு சிதம்பரம் பிள்ளை இதில் சொருகிற அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 இந்த மாதம் தான் முடிஞ்சிருக்கு. கேபிஒய் பாலா விஜய் டிவி ப்ராடக்ட்டு, ரோபோ சங்கர் விஜய் டிவி ப்ராடக்ட்டு, காந்தி கண்ணாடி காந்தியோட கணக்கு வந்துட்டா நம்மளுடைய வாவு சிதம்பரம் பிள்ளை வந்துருவாரு. சிதம்பரம் பிள்ளை பிறந்தநாள் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்குது, படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த இன்சிடென்ட் நடக்குது. கேபிஒய் பாலா மாற்றான். கேபிஒய் பாலா மாற்ற கேப்லயே இவர் இறக்குறாரு. உங்களுக்கு இது எல்லாமே எதிர்ச்சியா நடக்குதா? கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி தெரியுதா? ஓகே, இப்போ இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை எங்க கனெக்ட் ஆகிறாருன்னு தெரியுதா? அதே மந்த் வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்த மந்த்ல இவர் இறந்திருக்காரு. அவர் 5, இவர் 18. செப்டம்பர் 18, செப்டம்பர் 5. சரி, கேப் பார்த்துக்கோங்க, இந்த கேப் இருக்கு. இதை விட அவரோட டேட் காலம் இருக்குல்ல, இவர் 46 ஆண்டுகள், அதாவது 46 வயசுல இறந்திருக்காரு. அவர் 64 வயசுல இறந்திருக்காரு. உடல் உபாதையில உடம்பு முடியாதான் இறந்திருக்காரு. காரணம் என்னன்னா, அவர் ஜெயிலில் கொடுத்த தண்டனைகள். இவரும் உடம்பு முடியாம ரொம்ப சஃபர் ஆகி தான் இறந்திருக்காரு. இது ஒரு நாங்க சொல்ற லூப் புரியுதா உங்களுக்கு? இது நடந்துகிட்டே இருக்கு. சுந்தரம் பிள்ளை இருக்கார்ல, வாவு சிதம்பரம் பிள்ளையார், அவரோட இவரோட காலவரையில பாருங்க, ஒரு எத்தனை ஆண்டுகள் கேப் இருக்குன்றத பாருங்க. இதெல்லாம் ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும். அவங்களா தன்னாலே முன்னிலைப்படுத்திக்கிட்டு உள்ள போவாங்க. இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, தனுஷா இருக்கட்டும், ரோபோ அம்மா, இவர் எல்லா சினிமா பிரபலமும் குவிறாங்க கடந்து. எல்லாருமே இவர் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இவர் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பெரிய ஆக்டரும் கிடையாது. நிறைய வடிவேலோட இருந்த பெரிய ஆக்டர்ஸும் நிறைய படங்கள் நடிச்சவங்களாம் இறந்தாங்க சமீப காலமா. அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு பெருசா இல்லவே இல்லை. நிறைய தனுஷ் கூட நடிச்ச ஒரு ஹீரோ சப்ஜெக்ட், அதாவது துணை ஹீரோவா நடிச்ச ஒரு ஃபுல்லா கூட இப்போ உட முடியாம இருந்தாப்புல. அப்பயும் கேபிஒய் பாலா அங்க போனாப்புல. நோட் பண்ணிக்கோங்க, கேபிஒய் பாலா போயிருக்காரு. ஆனா இவ்வளவு விஷயம் நடக்குது, எல்லா பிரபலங்களும் ரோபோ சங்கரோட இறந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. காரணம் என்ன? இவர் அவ்வளவு பெரிய ஆளா? யோசிக்க மாட்டார். பொலிட்டிஷியன் பிஜேபியும் வருத்தம் தெரிவிக்குது, நம்மளுடைய டிஎம்கேவும் முதலமைச்சர் ஐயாவே வருத்தம் தெரிவிக்கிறார். அவ்வளவு பெரிய ஆளா அவரு? என்ன நடக்குதுங்க? சரி, இதெல்லாம் நீங்க பெருசா பார்க்க முடியும். நம்ம ஒரு ஆள் இருப்பார்ல, நம்மவர்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. மையம் உருக்கமான பதிவு போட்டிருக்கு. எனக்கான நேரத்தை கொடுத்துட்டு போயிருக்க அப்படின்றாரு. அதாவது யாருக்கோ பதில நீ போயிருக்க அப்படின்ற மாதிரி பேசுறாப்புல. அந்த ட்விட்டர் நீங்க படிச்சீங்கனாலே, இவர் போட்டுறதை படிக்க முடியாது, அவ்வளவு ஈஸியா படிச்சிட முடியாது. விட்டு சென்று விட்டாயா, நாட்களை எனக்காக விட்டு சென்றாயா. அதாவது இவரோட ஒருத்தவங்களுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை படிச்சா அதான உங்களுக்கு புரியுது. என்ன சொல்ல வர்றாரு கமல்ஹாசன்? தெளிவா சொல்றாரு, எனக்கான நாட்களை விட்டு சென்றிருக்காயா அப்படின்னா எனக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காயா அப்படின்னு சொல்றாரு. இப்போ எனக்கான கமலுக்காகவா அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் மீனிங் இருக்குல்ல அதுல. ஸோ இதுவும் கோஇன்சிடன்ஸ் வச்சுப்போம். இப்போ திருப்பி கம்மிங் டு பாயிண்ட், கேபிஒய் பாலா நேபாளத்துல ஒரு கிரிக்கனை உருவாக்கி வச்சிருந்தாங்களா? அந்த கிரிக்கை என்ஜிஓன்னு உருவாக்கினானா, இவன் ஒரு என்ஜிஓ உருவானா, 2 பேரும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்களா? தெலுங்காவோ கன்னடாலையோ ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் இருக்கானா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் உருவாக்கிடுறாங்க, என்ஜிஓ மாதிரி உருவாக்கி பல வேலை பார்க்குறாங்க. இப்போ கேபிஒய் பாலா மாட்டிக்கிட்டான். என்னடா தம்பி அவசரப்பட்டியாடா? அண்ணே வாங்கண்ணே, சரண்டராயா தம்பி? அதுதான் என்னடா, தெரிஞ்சோ தெரியாமலோ இனத்துக்காக நீ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணிட்ட. பண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிடுற. நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டா பத்தியா? இப்போ வேற யாரும் யூஸ் பண்ணுவாங்க? நான் ஓப்பனா சொல்றேன், அடுத்தடுத்த தலைமைக்கு வேணாலும் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அவங்களாம் முடிச்சுட்ருவோம். எம்ஜி, மதன் கௌரி, நோட் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் 2 சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த மூவ் நம்ம நிப்பாட்டணும்னா நீங்கள் கான்சியஸாக ஏற்றிக்கணும். அடுத்து கேபிஒய் பாலா மாதிரி, அதாவது நேபாளத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் மாதிரி தமிழகத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி நின்று செயல்படக்கூடிய ஏசியாவிலே பிக்கஸ்ட் யூடியூபர் அப்படின்னு சொல்லி தரான்ல மதன் கௌரி, அவனை ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவன் அடுத்தடுத்த செயல்பாடெல்லாம் கவனிச்சுட்டே இருங்க. அவனு மக்களுக்கு புரட்சி செய்கிற மாதிரி வந்தானா பிடிச்சிருங்க. நீ யாருன்னு தெரியும்டான்னு பிடிச்சிருங்க. தமிழ் பொக்கிஷம் விக்கி, அவங்களே மைண்ட் வச்சுக்கோங்க. இன்னொன்று இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வரிசையாக சொல்லுவோம். இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2 கண்ணு, ஒன்று தமிழ் பொக்கிஷம் விக்கி, இல்லை மதன் கௌரி. 2 பேரையும் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருங்க. அடுத்த யூடியூபர்லேருந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு, மெயினில் காட்டுறதுக்கு. சொன்ன பண்ணிக்கோங்க. இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு தமிழகத்தில், வேலை வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஐபோன் வாங்குறதுக்கு அடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கிளிப் பாருங்க. மும்பையில் உள்ள ஆப்பிள் ஸ்டோரில் ஐபோன் 17 சீரீஸ் வாங்க முண்டியடித்த கூட்டம். திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் சொல்லவா? பீகார்ல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். நம்ம ஊர்ல பிங்க் பஸ் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அந்த மாதிரி
பீகார்ல வேலையில்லா பட்டதாரி. நோட் பண்ணிக்கோங்க, இந்தியா தானே அது. ஸோ பீகார்ல வேலையில்லாத பட்டதாரி. தமிழகத்துல வேலைக்கு வர ஆட்கள் யாரு? கணிசமான ஆட்கள் யாரு? பீகாரிஸ். ஸோ பீகாரில் வேலை வாய்ப்பு இல்லைன்றத ஓப்பனாக சொல்கிறாங்க. இதான் மெசேஜ். வேலை இல்லாத இங்கே வந்தான்னா, இங்கே இருக்கவனுக்கே வேலை இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். இங்கே என்ன சொல்லுவாங்க? தமிழ் தேசிய பாரிசாலனை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கான் தெரியுமா? பாரிசாலனை கண்ணு வச்சுக்கோங்க. பாரிசாலனை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். வந்தீர்களே வெளியேறுங்கள், எங்களுடைய மண்ணில் நீங்கள் இருக்கக்கூடாது, தமிழர்கள் அப்படி ஈஸியாக தொற்ற முடியாது. பாரிசாலனுடைய வார்த்தையை நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது நான் வரைக்கும் பேச்சில் மட்டும் இருந்தவன் ஓப்பனாக சொன்னான் ஒரு வீடியோவில். இனிமேலாம் தமிழர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக தொட்டுட்டு நீங்கள் போயிட முடியாது. இவரும் ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட்ல இருந்து தான் வெளியே வந்தார். எப்படி? பஜாஜ் ஷோரூம்ல போனாப்புல வாயிலே கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அது ஒரு சர்ச்சையா மாற்றி இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன பிரச்சனையாக கொண்டு போக ட்ரை பண்ணான். ஆரம்பத்திலே கொடுத்த ப்ராஜெக்டை சரியாக செஞ்சுட்டான் போல. அதுக்கான இடத்துல உட்கார வச்சிருக்கானுங்க. என்னைக்கோ பண்ணதை என்னைக்கோ பதில் கொடுப்பான். நீங்கள் அந்த டைம் டியூரேஷனை தான் பார்ப்பீங்களே தவிர உடனே அடுத்த நாள் நடந்தால் கண்டுபிடிச்சிருவீங்க. இவன் என்ன திடீர்னு வளர்றாங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் பேரலாக போகும். ஓகே, பாரிசாலன் இயக்கம் ஆரம்பிச்சு தமிழர்கள் அப்பெல்லாம் தொற்ற முடியாது, எங்களுக்கு பின்னாடி இலங்கை படை இருக்கு, நாங்கள் இனிமேல் கேட்போம்டா அப்படின்றாங்க. அப்போ நாளைக்கு இவன் நார்த் இந்தியன்ஸ் இங்கே நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அந்த செங்க சூழலில் ஒரு தவிர தமிழர் நார்த் இந்தியன்ஸ் ஃபேமிலி அடிச்சு கொண்டிருக்கு. பாபநாசம் கதை. பாபநாசத்தில் என்ன, அந்த பொண்ணோட அவதூறாக நடந்துக்க ட்ரை பண்ணுவான். அதனால அவங்க அப்பா அம்மா தான் சேர்ந்து அந்த பையனை புதைச்சிருவாங்க. இதான் கதை, பாபநாசத்தோட கதை. அதே மாதிரி பேரலாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் இவன் பேசினது என்னன்னா, பார்த்தீங்களா நார்த் இந்தியன்ஸ் தான் சேர்ந்து தமிழர்கள் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படிதான் பேசினான். ஆனால் நியூஸ் படி போய் பார்த்தோம்னா அங்கே நடந்தது வேறையா இருக்கு. ஓகேவா? இது காரணம் புரியுதா உங்களுக்கு? அதை பற்றி அவன் பேசாமல் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டான். அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஒரு விஷயம் நம்ம பேசிட்டோம், அது ஹிந்திக்காரங்க மேலே தப்பு இல்லை, இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்கணும். பேசவே இல்லை. அது ஹிந்திக்காரங்க மேலே தப்பு, ஹிந்திக்காரங்க அடிச்சு கொண்டாங்கன்றதான் பேசிட்டு போகிறான். வெறுப்பு அரசியல விட்டுறானா? பாரிசாலன் என்ன பண்ணுறான்? இதை பண்ணுறான். டிசிபி என்ன பண்ணுறான்? தெலுங்கன் மேலே வெறிய கக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளு தமிழ் விஷயம் இவங்க இருக்காங்க இல்லை, நாம் தமிழர். இவங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னா டிவிக்காவை எதிர்க்கணும். அப்போதான் நீங்கள் டிவிக்காக சண்டை போடும்போது நாளைக்கு நீங்களாம் ஒன்று சேர்ந்து பிஜேபிக்கும் டிஎம்கேக்கு எதிராக நிற்கலாம்ல அப்படின்னு நீங்கள் பேசிடக்கூடாது இல்லை. அதுக்காக சண்டை போட்டே இருந்தால் இவங்க சேர மாட்டாங்க, இப்படி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும். ஆக்சுவலாக உங்களை சண்டைலாம் கிடையாது, வேணும்னே பண்ணுறானுங்க டிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக. உங்களுக்கு புரியவே போகிறதில்ல. அடுத்த நேபாளா மாத்திரக்கான எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. விழிச்சுக்க பொழைச்சிக்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகி நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகிறதுக்கு ஜாயின்ற பட்டன் இருக்கு, அதை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான கேட்டகரியில் ஜாயின் ஆகிக்கோங்க. சூப்பர் சேட்லாம் பண்ணுங்க. என்ற சம்பளம் தட்டி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம வாழ்க்கைக்குள்ள சில பேர் வருவாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு அப்ப நமக்கு தெரியாது. ஆனா அவங்களால தான் நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும். Who is this guy?